youngest beekeeper Ahmad Ayan in Sri Lanka. Yordan Ahmad Ayan namahan Yordan Sri Lankaல ஆக சின்ன வயசில் பீக்கீப்பிங் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு 10 வயசு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 6-7 வயசுலேருந்து என்னோட பீக்கீப்பிங் செய்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நான் இல்லாட்டியும் இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என் சேம் நம்பரை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இவரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சதகத்துல் ஜாரியான வேலைகளுக்கு எடுத்துக்கோங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. This is Muhammad Azhar from Universal Organic Honeybee, Sri Lanka, Matala. Today we came with the youngest beekeeper Ahmad Ayan in Sri Lanka. He is one of my son. He is the one who is the youngest age in the beekeeping. Yordan Ahmad Ayan நமான் இவர் ஸ்ரீ லங்காவில் ஆக சின்ன வயசில் பீக்கீப்பிங் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு 10 வயசு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 6-7 வயசுலேருந்து என்னோட பீக்கீப்பிங் செய்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நான் இல்லாட்டியும் இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என் சேம் நம்பரை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இவரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சதகத்துல் ஜாரியான வேலைகளுக்கு எடுத்துக்கோங்க. මෙයා Ahmad Ayan මගේ පුතා ලංකාවේ පොඩි කාලේ කියන්නේ අඩුම වයසෙන් බී කීපින් කරන කෙනෙක්. අවුරුදු වයස 6 ඉඳලා එයා කරගෙන යනවා. දැන් එයාට අවුරුදු 10යි. අද අපි අල්මිනා ඉස්කෝලේට ඇවිල්ලා ඉන්නේ. එහෙ පොඩි බබාලව විදනවා කියලා අපිට ආරෙන්චෙක් වෙලා ඇවිල්ලා ඉන්නවා අපි. ඒ නිසා ඒ සේරම අපි වෙන් කරලා ඒගොල්ලන්ට අලුත් ගයක් දීලා ඊට පස්සේ ඊතර වීඩිயோ එකකින් ජොயின் කරන්න ඊළඟ வீடியோ එකේ. ஓகே, நாங்கள் இங்கே வந்தாச்சு. பார்க்கக்கூடியதாக இருக்கேன். வெயில் அடிக்கிறதால இது சரியாக கேர் இல்லாமல் இருக்குது காட்டுறதுக்கு. இதைத்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு. இதை எடுக்கிறதுக்கு நாங்கள் தமிழில் சொல்கிறது கூம்பு முராண்டு அதை பயன்படுத்தியும் எடுக்கலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு சுகர் சிரப் அடிச்சும் எடுக்கலும். இது ஸ்மோக் பண்ணி எடுக்கப்படா. அடுத்தது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நான் எந்த கவர் எதுவும் போட்டில்லை. ஈவன் க்ளவுஸ் கூட போட்டில்லை. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கொள்ள கட்டாயமாக க்ளவ் போட்டு சேஃப்டி தான் ஃபெஸ்ட் ஆகணே. அதை செஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த இருக்கிறாரு அஹ்மத் அயான் இருக்கிறாருங்கண்ணே. போட்டுக்கு வந்திருக்கார். அவர் தான். மற்றவங்க எல்லாம் இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க கொத்தும்ன்றதால. ஓகே, நான் எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ப்ராசஸை இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இதில் இந்த கூம்பு மெத்தடில் தான் நான் பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். இதில் ராணி உழுவு போட்டதால் எல்லாம் குழம்பி நல்லா போயிட்டு கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலமா ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் தேனீக்களை தட்டவோ விரட்ட வந்து அடிச்சுடலாம் வானம். இப்படி அடிச்சதாக்கா வானம் வந்து கொட்ட தோன்றும். நான் இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேனீக்கள் பறந்து கொண்டு இருக்கிறேனே சுற்றி. இருந்தாலும் நான் பெரிய அளவில் டென்ஷன் ஆகாமல் இருக்கிற ரீசன் என்னன்னா, நாங்கள் அதை நாங்கள் அட்டாக் பண்ணினாத்தான் அது எங்களை அட்டாக் பண்ணும். சரியா? அதனால் பெரிய அளவில் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மோஸ்ட்லி ராணி பனி அடிக்கிறதால ராணியோட பெரமோனுக்கு எல்லாம் போகுது அங்கேயும். මේකෙන් මෙම නිමෙස්සලා ටික එවිස්සලා තියෙන හින්දා ඕගොල්ලන් මෙහෙම කනට එනවා මුණට එනවා කියලා මෙහෙම තට්ටුවක් දාන්න හෝ ඒකට වදින්න වගේ ගහන්න යන්න එපා. එමෙ යනකොට තමයි ඕගොල්ලන්ව විදින්නේ. ඒගොල්ලන්ට රිද්දොත් ඒගොල්ලන් අනිවාර්යයෙන්ම විදෙනවා. ඒගොල්ලන් තමන්ගේ රජිනියයි තමන්ගේ ගේයි බේරන්න හින්දා ඒගොල්ලන් කොහොම හරි ඒගොල්ලන්ගේ පණ නැති කරලා හරි බේරන්නයි බලන්නේ. දැන් මෙද්දි මේ මම රජිනිය අරන් අපේ පෙට්ටියට දෙම්මා. රජිනිය මේ පෙට්ටියට දෙම්මා. ඒ වුණාට මෙහෙ ඉඳලා ඉස්සෙල්ලා ඔක්කොමලා යනවා එහෙට. ඒත් මම අර මේ සිස්ටම් එකේ ගන්නවා හේතුව
මේ කස්ටෙන් කල්දාලා යනවා. ඒ නිසා තමයි එහෙම කරන්නේ. අජතුතුමනි. මේකෙන් රජිනී ඇතුළේ ඉන්න හින්දා සියරම යන එක ඕගලන්ට දකින්න පුළුවන්. There is a queen inside this hive. Therefore, she releasing her pheromone. Then all the worker bees are recognized that queen is inside this hive. So therefore, they are following the queen's order. I mean, not an order. The pheromones smell. They are following that pheromone smell, and they are going back inside this hive automatically. இதுள்ளுக்கு ராணி இருக்கிறதால இந்த ஃபெரமோனை ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ அதால் இந்த வேலைக்காரி தேனீகளை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டுக்கு போகும். எல்லாம் போனதுக்கு பிறகு நான் இந்த வீடியோவை அடுத்த வீடியோவோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் இது கிழங்குதா, இது இந்த கொஞ்சம் கிட்ட வாங்கல கிழங்குதா, இதுதான் சுத்தமான தேன். சரியா, ஊதுறதால நினைக்காதீங்க, சுடுதான்னு கேட்காதீங்க கமெண்ட்ல. சுத்தமான தேன் இதுதான். இது ஒரு சுருக்கத்தில் ஒரு சாப்பாடு தான் இது. சரியா, அப்படி சொல்றேன்னா தேன் ஆறு பால் ஆறுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான் சொல்லுவாங்கல்ல, அதில் இருக்குதுங்க சொர்க்கத்தில். ஸோ காட்டுறதுக்காக காட்டி கொண்டு இருக்கிறேன். இறங்குதா, இதுதான் சுத்தமான தேன். இது அடையோட இருக்குது, மெழுகுன்னு சொல்லுவோமே அந்த அடையோட இருக்கிறது. சரியா, இந்த தேனை சுத்தி இருக்கிறதுக்கு சொல்ற பேர் மெழுகுல அடைன்னு சொல்லுவாங்க. இது தேன் இது. சரியா, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வளர்த்து இது மாதிரி எடுங்க. உங்களோட வேலை மறைக்குது, இதாக்கி எடுங்க நீங்களும். சரியா, ஃப்ரெஷ் தேன். எல்லா மருந்துகளுக்கும் பாதிக்கக்கூடிய தேன் தான் இது. தேன் இருக்கிற இதை கேட்காதீங்க, நான் தேன் விற்கிறது இல்லை. ஸோ நான் காட்டின காரணம் என்னன்னா, நீங்களும் தேன் நீங்கள் வளர்த்து ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து தேன் நீங்கள் எடுத்து குடித்தாலும் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு உங்களோட இதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் மிச்சம் சந்தோஷமா இருப்பீங்க. அதாவது வயிறு நிறைகிறன்னு சொல்றதை விட உள்ளம் நிறைஞ்சிருக்கும். நீங்களா ஒரு மரத்தை நாட்டி ஒரு தேனை வளர்த்து நீங்களா செய்யக்கொள்ள உங்களுக்கு அது சரியான ஒரு சக்ஸஸாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சக்ஸஸை விட சந்தோஷம் தான் மிச்சம் முக்கியம். அது அனுபவபூர்வமாக நான் அடைஞ்சது. நீங்களும் இன்ஷால்லா அடையுங்க, யாராக இருந்தாலும் சரி. பானி வளைஞ்சு கொண்டிருக்கிறது, அதனால நான் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். இங்கே வந்து அடுத்தது அந்த கூம்பு சிஸ்டத்தை தான் நாங்கள் பிடிச்சோம்னா இன்னும் இருக்குது, உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. சரியா, இந்த பாக்ஸில் இடம் போதாது. அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ராணி உள்ளு எடுத்து போட்டுட்டேன். இந்த இடத்துல வச்சு இருக்கிறேன். நீட்டாகி காட்டுறேன், மறைக்காம கிட்டே இருக்குமா. இதில் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எல்லா தேனீக்களும் போகுது உள்ளுக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், ராணி ஒரு வகையான ஃபெரமோனை ரிலீஸ் பண்ணான். இந்த இடத்துல தான் இருக்கிறேன். அதனால் அது போனதோட ராணி உள்ளுக்கு இருக்கின்றது விளங்கி கன்ஃபார்ம் ஆகினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தேனீக்களில் இந்த வாசல் ஓரத்துக்கு போயிட்டு வாழை உயர்த்திக்கணும். அதில் வைத்த உயரத்துக்கு சிரவை அடித்து அந்த ஃபெரமோனை மற்ற எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இந்த இடத்துல தான் ராணிக்கு எல்லாம் இங்கே வாங்காண்டு. இந்த இடத்துல ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள், ஸ்லோ மோஷனில் எடுத்து. அந்த வீடியோ கிளிப்பில் ஈகிற மாதிரி தான் என்ன செய்யும்டா, வாழை உயர்த்தி கொண்டு சிரவை அடித்து கொண்டு இருக்கும். இதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹோமிங்னு சொல்லுவாங்க, அப்படி சென்சிங்னு சொல்லுவாங்க. சரியா, அது என்னன்னு சொன்னால், அந்த மற்ற தேனீக்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக வேண்டி அது வாழை உயர்த்தி கொண்டு மற்ற எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு இருக்கும். அதில் கூட்டுக்கு நேராக கூட்டி அழைச்சி கொண்டு இருக்கும். அப்போ மற்ற எல்லாம் சேர்ந்து டக்குன்னு இந்த இடத்துக்கு வரும். சரியா, இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் என் அனுபவ ரீதியாக படித்து கொண்ட விஷயங்கள். இதை எல்லோரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன், கட்டாயமாக படிச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயங்களை.
මෙතනින් රජිනී ඇතුලේ ඉන්න හින්දා කුඩු ඇතුලේ ඉන්න හින්දා රජිනී ෆෙරමෝන් එකක් පිට කරනවා ඇඟේ ඉඳලා. ඒ ෆෙරමෝන් එකට වැඩකාරී මෙස්සිලා මොනවද කරන්නේ? ඒක අනිත් කට්ටියන්ටත් ඒක පෙන්නනවා. මෙහෙමයි මේ අපේ රජිනී ඉන්නේ ඇතුලේ මේ පැත්තට එන්න කියලා කුඩුව පැත්තට ඒගොල්ලන් එන්න කියලා කියනවා. ඒක කොහොමද කරන්නේ කියන්නේ මේ එයාගේ බඩ උස්සලා පිහාටුව ගහගෙන ඉන්නවා. හැම කෙනෙක්ම මේ ඔයාලට මේ පොඩි වීඩියෝ ක්ලිප් එකක් දාලා තියෙනවා. ඒකෙන් දැනගන්න පුළුවන්. හොඳටම ඒක දැනගෙන ඉගෙන ගන්න. මේ දේවල් කිසිම දෙනෙක් මේ කියලා දෙන්නේ. එයි එහෙම තටු එහෙම ගහගෙන ඉන්නේ එයාගේ පිහාටුව. මේ උස්සගෙන ඉන්නේ පිට එයාගේ බඩ උස්සගෙන ඉන්නේ එයි කියලා හරියටම කියලා දෙන්නෙත් නෑ. ඒ නිසා මේකෙන් ඔයාලා ප්‍රයෝජනයක් ගන්න. වෙන මොනවා හරි දෙයක් තිබ්බොත් මේ මැසේජ් ගැන මට කමෙන්ට් එකේ හෝ නැත්නම් මගේ WhatsApp එකට වොයිස් මැසේජ් එකක් දාන්න. ඒතර මම උදව් කරන්නම්. அதால என்ன செய்யுந்தா எல்லாமே அந்த கூட்டு உள்ளுக்கு நோக்கி போகும். இதுல මේක ඇතුලේ මේ රජිනී ඇතුලේ ඉන්න හින්දා එයාගේ ෆෙරමෝන් එක රිලීස් කරනවා. මම මෙහෙ ඉන්නේ කියලා පෙන්වන්න. ඒ නිසා ඒගොල්ලන් ඇතුළටම යනවා. හරිද? ඔයාලට බලා ගන්න පුළුවන්. හැම මේ මෙස්සිලාම වැඩකාරී මෙස්සිලාම යනවා මේක ඇතුලේ. හේතුව ඇවිල්ලා රජිනී ඇතුලේ ඉන්න හින්දා එයාගේ ෆෙරමෝන් එක රිලීස් කරනවා. මම මෙහෙ ඉන්නේ කියලා. ඒක දැනගෙන පිටින් පිට යනවා. හරිද? එයාගේ පිටිපස්ස බඩේ උස්සලා අනිත් අයත් ඒක රෙකග්නයිස් කරනවා. මෙහෙමයි මෙහෙ ඉන්නේ මෙහෙට එන්න කියලා. උස්සගෙන තමයි යන්නේ කුළු අස්සේ යනකොට ඔයගොල්ලෝ බලා ගන්න පුළුවන්. இதுல வந்து ராணி தேனி உள்ளுக்கு இருக்கிறதால அது ஒரு வகையான ஃபெரமோன் ரிலீஸ் பண்ணும். அது அந்த ராணிக்கு மட்டும் உள்ள ஒரு ஃபெரமோன். அதால இந்த ராணியை பின்தொடர்ந்து இருக்கிற அவ்வளோ தேனீக்களும் என்ன செய்யும் அந்த இடத்துக்கு வந்து சேரும். ராணி இந்த இடத்துல தான் இருக்கின்றதை அறிஞ்சு கொண்டு அது இல்லாமல் இந்த வாயில் கட்டில் வந்து நின்று கொண்டு மற்ற தேனீக்களும் என்ன செய்யும் வாழை உயர்த்தி கொண்டு வைட பின் வைத்து அப்படியே உயர்த்தி கொண்டு இந்த இடத்துல தான் இருக்கின்றதை அந்த ஃபெரமோனை இன்னும் ரிலீஸ் பண்ணி காட்டும். அதுவும் ஒரு ஃபெரமோனை ரிலீஸ் பண்ணும். அந்த ஃபெரமோனால் மற்ற தேனீக்கள் நினைச்சுக்கொள்ளும் ஓகே இங்கே தான் ராணி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடுறது மாதிரி இருக்கும். சரியா? அப்போ எல்லா தேனீக்களும் அதை நோக்கி போகும். போயிட்டு அந்த இடத்துல போகிறத உங்களுக்கு பார்க்கலும் இங்கே அவ்வளோ தேனீக்களும் போயிட்டு கொண்டு இருக்குது. நான் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால் இது இடத்துல வந்து நான் முகக்கவசமோ எதுவும் போட்டு இல்லை. நீங்கள் கட்டாயமாக முகக்கவசம் போட்டு செய்யுங்க பழகுறவங்க. கட்டாயமாக அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா பழகினதுக்கு பிறகு அனுபவம் கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் முகக்கவசம் போட்டுறது போடாதது அவங்களோட விருப்பம். முதல்ல நான் இவரும் செய்கிறாரு தானேன்னு சொல்லிக்கொண்டோ நீங்கள் முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு போடாமல் உங்களை கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் அதிகம் சரியான மாதிரி இருந்தாலும் நீங்கள் முதல் செய்யக்கூட உங்களுக்கு மிச்சம் அது அப்செட்டாக இருக்கும். ஃபெடப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கட்டாயமாக என்ன செய்யுங்க முகக்கவசம் ஒன்று அணிஞ்சு ஒன்றுமே இல்லையா யாராவது ஹெல்மெட் ஒன்றா சரி பரவ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து கொஞ்ச நேரம் பாவிச்சுட்டு கொடுக்குறதுக்கு. சரியா? அப்படி சரி போட்டுட்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்று எடுத்து போட்டு அப்படி சரி யூஸ் பண்ணுங்க. මේක මට කියන්න දෙයක් තමයි මම ආවරණය මොකුත්ම මම දාලානේ. ඒක ඕගොල්ලන්ත් මෙයා කරනවානේ. ඒ නිසා මමත් කරනවා කියලා එහෙම කරලා විදනවා ඒගොල්ලන්. විදන හින්දා ඕගොල්ලන් විද ගන්න එපා. හේතුව සම්පූර්ණව පුරුදු වෙනකන් ඕගොල්ලන්ට ඒ අර පළපුරුද්ද ඕගොල්ලන්ට වෙනකන් ඕගොල්ලන් මොනවා කරන්නද මොනවා හරි ආවරණය හෝ ග්ලව්ස් අනම්මන ඒ සේරම දාලම කරන්න. හේතුව මේ සම්පූර්ණම ඔයාලා එක්ස්පීරියන්ස් එක ගන්නකම් එහෙම කරන්න. මම කරනවා එයා කරනවා කියලා ඔයා දෙකලා එහෙම කරන්න යන්න එපා. විද්දොත් ඉතින් ඊට පස්සේ ඔයගොල්ලන් හිතනවා මේක විදනවා එහෙම කියලා අර එපා වෙන්න පුළුවන් ඔයගොල්ලන්ට. ඒක කරගන්න ඕනේ කියලා හිතනවා. හිත අප්සෙට් වුණොත් සේරම අප්සෙට් වෙනවා. ඒ නිසා පුළුවන් තරම් මිමස්ලා මේ මිමස් ටික බේරගන්න ඇති කරන්න කොහොමත් ගොඩක් අය දන්නේ. ඒ නිසා අපි වීඩියෝස් දාන මම විතර නෙමෙයි ගොඩක් අය වීඩියෝස් දානවා. ඔක්කොමලා හොඳ හිතින් තමයි දාන්නේ. මෙහෙමයි මිමස්ලා ඇති කරන්න කියන එක තමයි. ඒගොල්ලන්ම
ඒගොල්ලන් නැත්තම් කිසිම පරාග කරන්න කවුරුත්ම නැහැ. මේගොල්ලන් තමයි 80ක් විතර මේ පරාගවලට උදව් කරන්නේ. ඊටු ටික ඇවිල්ලා උලන් වලින් අනිත් සතා වලින් තමයි එම වෙන්නේ. ඒ නිසා මේගොල්ලෝ බේර ගන්න අපේ කේම අනංමනං සේරම එන්නේ මේක අනුවෙන් තමයි. හරිද? අනිත් එක ඇග්‍රිකල්චර්, එපිකල්චර් ඒ සේරම තමන් කියලා හැම කෙනෙක්ම කරන්න ඕනේ කියලා එකම හිතෙන් තමයි මම කියන්නේ මේක. එහෙනම් ජය වේවා. අස්ලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු. මොනවා හරි දෙයක් තිබ්බොත් මේ මට කමෙන්ට් එකේ WhatsApp එකේ හරි Facebook කමෙන්ට් YouTube කමෙන්ට් එකේ දාන්න. මොනවා හරි ප්‍රශ්න වල තිබ්බොත් මේ මෙසේජ් ගැන මම සියරම කියලා දෙන්නම්. එහෙනම් ඕකේ. අස්ලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු.